டெக்ஸ்கால் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கமெண்ட்ல எல்லாரும் கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவே காணோம்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லை, ஸோ அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இப்போ எல்லாம் ஓகே தான், நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சினிப்ளெக்ஸ் 10 டான்சோ பிராண்ட் 17,000 18,000 பட்ஜெட்ல ரொம்ப சூப்பரான ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ரொஜெக்டரை பத்தி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இந்த ப்ரொஜெக்டர்ல வந்து 27,000 வர எல்லாத்துமே இதுல வந்து இருக்கு. 11,000 லூமன்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுல யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் சப்போர்ட் பண்ற அந்த மீடியா கோடெக்கா இருக்கட்டும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கா, ஸோ இந்த ப்ரொஜெக்டரை வந்து நம்பி வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் ரிவ்யூ வந்து இந்த நம்ம சேனல்ல வந்து பார்த்துடலாம். வாங்க இந்த ப்ராஜெக்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். டைரெக்டாக பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவல் டான்சோவில் வந்து ஒரு CP10 சினிப்ளெக்ஸ் 10 உங்களுக்கு வாரண்டி கார்டு. அக்சசரிஸ்க்கு வந்து தனி பாக்ஸு. ஸோ இது ஒயிட் கலரு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மெஷ் டைப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து லென்ஸில் வந்து ஒரு பார்டர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மேனுவல் ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் தான், சரிங்களா? அப்புறம் இந்த சைடு வந்து ஹையர் சென்சார் டான்சோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரொஜெக்டரோட டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பவர் பட்டனு, ஒரு மியூட் பட்டனு. ஸோ அதுக்கப்புறம் இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஜஸ்ட்டு ப்ரொஜெக்டரை கேரி பண்ணுறது தான். இங்கே பாருங்க, இப்படி சும்மா வச்சு இப்படி இப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டரோட லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு ஹீட் சிங்க்கு, உங்களுக்கு கூலிங் போது பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டஸ்ட்டு ஃபில்டர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க, ஸோ டஸ்ட்டு ஃபில்டரு. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு மேனுவல் அட்ஜஸ்ட் பண்ணுற நாபு. ஸோ ப்ரொஜெக்டரோட பேக் சைடு பார்த்துடலாம். ஸோ பேக்கில் வந்து உங்களுக்கு 2 HDMI போட்டு, ஒரு USB போட்டு, ஒரு AV, அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ, அதுக்கப்புறம் IR கேபிள், LAN. ஸோ இந்த பவர் கேபிள் ப்ளக்இன் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டரோட பாட்டமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு சீலிங் மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூவும் இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சீலிங் மவுண்ட்டு ப்ரோ பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இந்த ப்ரொஜெக்டர் வந்து சீலிங் மவுண்ட்டு நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ இன்னொன்று வந்து உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு ட்ரைபாட் மவுண்ட்டும் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரைபாட் மவுண்ட்டாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து சினிப்ளெக்ஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. LED லேம்ப் 120 வாட். ஸோ செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஃபுல்லாக. இப்போ அக்சசரிஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ அக்சசரிஸில் வந்து உங்களுக்கு ஒரு 2 பின் பவர் கேபிள் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஆடியோ வீடியோ கேபிள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு HDMI கேபிள். ஸோ HDMI வந்து ஹை ஸ்பீட் HDMI கேபிள் தான் வந்து அவங்களுக்கு. இங்கே வருங்க, ஹை ஸ்பீட் HDMI கேபிள். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ரிமோட்டு. ஸோ ரிமோட் டான்சோ X1 மாதிரி தான் இருக்குது. ரிமோட் பார்க்க வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்கிறதுனால சூப்பராக இருக்குது. இதுவும் AAA போகிற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம், ஸோ இதில் டஸ்ட் ஃபில்டர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. டஸ்ட் ஃபில்டர், அதுக்கப்புறம் பாட்டம் மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூ. ஸோ இதுதான் ப்ரொஜெக்டரோட கூடவே வருது. வாங்க இந்த ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிடலாம். நல்லா பாருங்கள், லைட்டு போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு விஷுவல் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ பூட் டைம் எவ்வளோ அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஜென்ரலாக இது லோட் ஆகிறதுக்கு 1GB RAM தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 1GB RAMல எவ்வளோ நேரம் எடுத்துக்குது உள்ளே போகிறதுக்கு, அதெல்லாம் லோட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான், லோட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஹோம் பேஜில் வந்து இப்படி தான் இருக்கும். மேனுவல் ஃபோக்கஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோ கீஸ்டோன் இருக்குது, பட் ஆட்டோ ஃபோக்கஸ் கிடையாது. ஆட்டோ கீஸ்டோனும் வந்து நீங்கள் 25,000 இருக்கிற ப்ரொஜெக்டர் மாதிரி எதிர்பார்க்காதீங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வந்து வைக்காதீங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ 2 HDMI போட்டு, ஒரு AV போட்டு, ஸோ அது உங்களுக்கு மேலேயே இருக்குது. டிஃபால்ட்டாக அதில் கொடுத்துருக்க அப்ளிகேஷனுக்கு அப்புறம் செட்டிங்ஸ் உள்ள போனீங்கன்னா, அவோர்ட் சிஸ்டம் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு மாடல் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 9, மெமரி சைஸ் வந்து 1GB. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8GB ROM வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. 8GB வந்து பத்தாது தான். ஸோ 5 TV ஸ்டிக்கு இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் நீங்கள் HDMI வச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ஸோ இது வந்து அபவுட் சிஸ்டம். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லாங்குவேஜும் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வைஃபை கனெக்ஷன்ஸ் இருக்குது. 5.0 ப்ளூடூத் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் பார்லாம் கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தராக வந்து சவுண்டை டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லலாம். ப்ரொஜெக்டர் செட்டிங்ஸ் உள்ள போனீங்கன்னா டெஸ்க்டாப் ஃப்ரண்ட் இருக்குது. டெஸ்க்டாப் நீங்கள் ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே இந்த பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் 4 செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்பு, டவுனு, லெஃப்ட்டு, ரைட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஜூமிங் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸோ இந்த அளவுக்கு சின்னதாக வந்து ஜூம் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜூம் இன் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃபுல் எக்ஸாக்ட் சைஸ் இதுதான். ஸோ இப்போ நான் இன்னொரு கொஷின் இருக்கும். ஸோ ப்ரோ எனக்கு வந்து ரூம் சைஸ் வந்து ரொம்ப சின்னது, ஸோ இது வந்து ரொம்ப பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து நார்மல், அதாவது ரொம்ப சூப்பராக வந்து குறைஞ்ச டிஸ்டன்ஸில் வந்து அதிகமாக லென்த் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் 100 இன்ச் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் 80, அதாவது நீங்கள் ஒரு 8 அடி ஒரு 7 அடி அப்படி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 80லேருந்து 85 இன்ச் வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணணும். நீங்கள் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 300 இன்ச் வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் வந்து 300 இன்ச் தான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். 4 பாயிண்ட் கீஸ்டோன் கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ 4 பாயிண்ட் கீஸ்டோன் 4 எஜ்லேயும் வந்து நீங்கள் வந்து அதை வந்து பண்ணிக்கலாம். ட்ரபிசாய்டல் கரெக்ஷன் இருக்குது, ஆட்டோமேட்டிக் ட்ரபிசாய்டல் கரெக்ஷன். ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே 4 எண்ட்லேயும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம். சப்போஸ் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் ட்ரபிசாய்டல் கரெக்ஷன் ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ரீசெட் ஆகிடும். ஸோ அப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாக இருக்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சிஸ்டமில் வந்து உங்களுக்கு காமிக்குது. ஏர் ஸ்க்ரீன், ப்ளூடூத் ஸ்பீக்கர், டிஸ்னி, சரிங்களா, ஹெச்பிஓ. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாக கொடுக்குற அவங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து பத்தாது. நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து 1 GB ரேம் கொடுத்ததுனால அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்மூத் ஃப்ளோ வந்து கிடையாது. 60 FPS வந்து சப்போர்ட் பண்ணுமா கேட்டிங்கன்னா 60 FPS வந்து சப்போர்ட் ஆண்ட்ராய்டில் வந்து சரியாக பண்ணல. ஸோ நான் யூடியூப் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பவர் ஆன் இன்புட் இருக்குது. ஸோ அதர்ஸ் உள்ள போனீங்கன்னா ப்ரெஸ் சவுண்டு, நீங்கள் யூஸ் பண்ணுற சவுண்டு இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபேக்ட்ரி செட்டு ஈத்தர்நெட் போட்டு உங்களுக்கு ஈத்தர்நெட் மூலிமா நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. டேட் அண்ட் டைம். ஸோ ஓவரால் வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ வெளியே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கீழே வந்து என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சு பார்த்தீங்களா சிஸ்டம் செட்டிங்ஸு. ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு இதுவாக இருக்குது. ஸோ மேலே வந்து அங்கே நீங்கள் அந்த எஞ்சில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்து, அதுக்கப்புறம் ஒய்ஃபை, ஸோ அந்த எண்டில் வந்து இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு டைமிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைமிங் சரியாக நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ யூடியூப்பில் போய்ட்டு நம்ம பார்த்துடலாம் 1080 பிக்சல் வந்து 60 FPS வந்து சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து யூடியூப் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணிட்டுருக்கோம். டிஃபால்ட்டாக இருக்கிற யூடியூப்பில் தான் இப்போ வந்து வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் நீங்கள் வந்து செட்டிங்ஸ் சொல்ல போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரெசல்யூஷனில் ப்ளே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து 720 பிக்சல் ஹெச்டி தான், சரிங்களா. ஹெச்டி ரெசல்யூஷன் உங்களுக்கு வந்து 1080 பிக்சல் கூட சப்போர்ட் பண்ணாது. யூடியூப்பில் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக அதில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் வீடியோ ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால். வீடியோ கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் 720 பிக்சல் ஹெச்டி ரெசல்யூஷனில் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து லைட் போட்டிருந்தால் பார்க்கலாம், சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ எஜ்ஜில் வந்து நீங்கள் என்ன தான் மேனுவல் ஃபோக்கஸ் அவங்க கொடுத்துருந்தாலும் ஸோ ஓரளவுக்கு வந்து இதில் வந்து ஷார்ப்னஸ் இருக்குது. ஸோ கலர் கேமெட், ஒயிட் கலர் கேமெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கலர்ஸோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ கலர் வேரியண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் இதில் ஒரு சின்ன மைனஸ் என்னென்னா உங்களுக்கு எஜ்ஜில் வந்து பிளர் இருக்குது. ஸோ அதுவும் நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம இப்போ வந்து 5 TV ஸ்டிக்ஸ் வந்து ப்ளக்இன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதில் வந்து 4K சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஏற்கனவே 5 TV ஸ்டிக் வந்து ப்ளக்இன் பண்ணிட்டேன். ஸோ HDMI 1ல் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உள்ளே வந்து போயிடலாம். அங்கே பாருங்கள் 5 TV ஸ்டிக்கில் வந்து உங்களுக்கு 4K சப்போர்ட் பண்ணுது. 2160 அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்கள். ஸோ நான் எடுத்ததும் 5 TV ஸ்டிக்கில் வந்து உங்களுக்கு நான் எல்லா வீடியோவில் வந்து காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் போய் டிஸ்பிளே அண்ட் சவுண்டில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன ரெசல்யூஷனில் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டால்பி மேட் சப்போர்ட் இருக்கா, இல்லை அட்மாஸ் வந்து கிடையாது. டிஜிட்டல் ப்ளஸ் இருக்குது, டால்பி டிஜிட்டல் இருக்குது, பிசிஎம் ஆடியோ இருக்குது. மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வந்து 4K 60 ஹர்ட்ஸில் வந்து உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுக்குறாங்க. HDR சப்போர்ட் இருக்கானா இருக்குது, டால்பி விஷன் கிடையாது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஓவரால் வீடியோ சப்போர்ட் பண்ணுற விஷயம். ஸோ இதனால் வந்து யூடியூப்பில் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் வீடியோ ரெசல்யூஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ லைட் போட்டு நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து வீடியோ கிளாரிட்டி வந்து பார்க்கலாம். வீடியோ ஃப்ளோ வந்து சூப்பராக இருக்குது. நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி கலர் கேமெட் வந்து இதில் வைடு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்க வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள். ஸோ கலர்ஸ் வந்து சரியாக செமையாக கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் லெவல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிரைட்னஸ் ஜாஸ்தி வந்து நீங்கள் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு டார்க் கலரை வந்து நல்லா ஹைலைட் பண்ணி காட்டுது. இங்கே பாருங்கள். ஸோ நான் கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ பிக்சலேஷன் இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள். இப்போ நான் வந்து லைட்டை வந்து போடுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ லைட்டு வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். பிக்சல்ஸ் விசிபிலிட்டி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ பிக்சல்ஸ் வந்து தெரியல, சரிங்களா. ஸோ வீடியோவை பொறுத்த வரைக்கும் வீடியோ டெஸ்ட் வந்து சூப்பர் தான்.
ஸோ 5 TV ஸ்டிக்கில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து ரெசல்யூஷன் வந்து பார்த்துருவோம். டிஃபால்ட்டாக வந்து 720 பிக்சல் தான் வந்து அதில் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 4K சப்போர்ட் பண்ணுதுன்னா இங்கே பாருங்க 4K வந்து சப்போர்ட் பண்ணுது. 5 TV ஸ்டிக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 4K வந்து தாராளமாக இந்த ப்ரொஜெக்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது. அது கிளியராக உங்களுக்கு அந்த ரெசல்யூஷனில் வந்து தெரியுது பாருங்கள். அதே மாதிரி 4K 5 TV ஸ்டிக்ஸும் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஒரு 17,000 வந்து இது வந்து ஒரு நல்ல விஷயம். சரிங்களா? ஸோ தாராளமாக இந்த ப்ரொஜெக்ட் வந்து இந்த ஒரு காரணத்துக்காகவே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ண மாதிரி நீங்கள் வந்து இதில் இருக்க இந்த மெனு பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரொஜெக்டில் ஸோ இங்கே இருக்கிற இந்த மெனு பட்டன் மூலிமா உங்களுக்கு வீடியோ செட்டிங்ஸ் வந்துடும். இமேஜ் போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மூவி கேம் யூசர் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கலர் டெம்பரேச்சர் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டாண்டர்ட் அதே மாதிரி 4 செட்டிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சரௌண்ட் சவுண்ட் வந்து இதில் எனேபிள் பண்ண ஆஃப் ஆன். ஸோ சரௌண்ட் சவுண்ட் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வரும் சவுண்டில். ஸோ டப்பிசாரல் கரெக்ஷனும் வந்து நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஆடியோ டெஸ்ட் அப்போயே ரிமோட் பற்றி சொல்லிடுறேன். ஸோ ரிமோட் பாருங்கள், உங்களுக்கு பார்க்க வந்து ரிமோட்டு செம்மையாக இருக்குது. ஸோ இது வந்து டான்சோ X1 மாதிரி தான் இருக்குது ரிமோட்டு, ரெண்டுமே சேம் தான். ஸோ இதில் பாருங்கள் மவுஸ் ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். செட்டிங்ஸ் தனியாக ஒரு பட்டன் கொடுக்குறாங்க. ஹோம் பேக் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக மற்ற ரிமோட்டில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன் தான். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களோட மெனு பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதில் வீடியோவில் இருக்கிற கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பிரைட்னஸ் ஏதாதையும் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆடியோ வந்து நான் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அங்கே பாருங்கள் 12 இருக்குது. ஸோ ஆடியோ டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் வந்து கரெக்டாக இருக்குது. பேஸ் ட்ரிபிள் பேலன்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேஸ் எஃபெக்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக வந்து இதை வச்சு நான் ப்ளே பண்ணலாமான்னா நீ கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம். பட் லவுடராக கிடையாது. சரிங்களா? ஸோ இறையவும் செய்யலை. ஸோ ஹை எண்டில் வந்து ரெண்டுமே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ உங்களுக்கு இறையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா பேஸ் எஃபெக்ட்டும் இருக்குது. பட் லவுடர் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சப்போஸ் உங்ககிட்ட எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் கிடையாது, ரூம் வந்து ரொம்ப சின்னது அப்படின்னா இந்த சவுண்டு வந்து எஃபெக்ட் வந்து சூப்பர். ஸோ இவங்க கொடுக்குற 17,000 வந்து இது ரொம்ப சூப்பர் தான். இப்போ ஆடியோ டெஸ்ட் முடிஞ்சிச்சு, அடுத்தது லூமன் டெஸ்ட் போயிடலாம். ஸோ லூமன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கரெக்டாக நீங்கள் இதில் டிஸ்டன்ஸ் ஒயிட் கலர் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 9,600 இருக்குது. 11,000 சொல்கிறது வந்து கிடையாது. ஸோ நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 9,600 தான். பட் இந்த ஒரு உங்களுக்கு செட்டிங்ஸ்லேயே வந்து உங்களால் வீடியோ வந்து உங்களுக்கு லைட் போட்டுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ லூமன் டெஸ்ட் அவ்வளோதான். இப்போ அடுத்தது டெம்பரேச்சர் டெஸ்ட் போயிடலாம் வாங்க. உங்களுக்கு ஃபார்ம் ஃபேக்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பல்கி மாடல் தான். இது வந்து ரொம்ப காம்பேக்டாக கிடையாது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு ஃபேன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நல்லா பாருங்கள், எனக்கு நல்லா கிளியராக வந்து இந்த இடத்துல ஹீட் வெளியே வருது தெரியுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்துலாம் எவ்வளோ ஹீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 120க்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நல்ல டிசிபேஷன் ஸ்பீடு வந்து, அதாவது வெளியே உள்ளே இருக்கிற அந்த சூடான காற்றை வெளியே தள்ளுற அந்த அளவு வந்து எப்பயுமே வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. சரிங்களா? பட் அது வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 8 ஹவர்ஸ் ரன் பண்ணி தான் பார்க்கணும். நான் இப்போ காமிக்கிற ப்ரொஜெக்ட் எல்லாமே நான் ஃபுல்லாக ஓட பிறகு தான் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ அவுட்டர் பாடியில் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 96 இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு மெஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க 90 தான். லென்ஸு வந்து உங்களுக்கு 87.1. சரிங்களா? ஸோ இப்போ இந்த பக்கம் ப்ரொஜெக்டரோட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இன்டேக்கு. ஸோ இங்கே தான் இருக்கிறதுலே ரொம்ப கூலாக இருக்கும். ஸோ ப்ரொஜெக்டர் டெம்பரேச்சர் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பர் தான். இந்த ப்ரொஜெக்டர் வந்து நீங்கள் 8 ஹவர்ஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். 17,000 தானே, ஸோ ப்ரோ ரொம்ப ஹீட் ஆகுமா அப்படின்னா கிடையாது. சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து சவுண்ட் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. நார்மலாகவே 50 வந்து ரூமோட டெம்பரேச்சர், ரூமோட வந்து சவுண்டு வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ ரூமோட சவுண்டு ப்ளஸ் இதில் இருக்கிற ஒரு ரொம்ப அட்வான்டேஜ்னு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து ஃபேன் நாய்ஸ் வந்து அவங்க 30 டெசிபல் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சைடில் வந்து கிளைம் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ ரூம் நாய்ஸ் வந்து ரொம்ப மைன்யூட்டாக, அதாவது ஃபுல்லாக வந்து அக்கோஸ்டிக் செட் பண்ண ஒரு ரூமில் நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா 30 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம இப்போ இருக்கிற அந்த கண்டிஷனில் அந்த அளவுக்கு எக்ஸாக்டாக வந்து டெஸ்ட் பண்ண முடியல. ஸோ நான் இப்போ கொண்டு போகிற இதுலேயே நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ எந்த இடத்துலையுமே ப்ரொஜெக்டர் கிட்ட வச்சாலும் 60 டெசிபலுக்கு தாண்டல. சரிங்களா? நான் தள்ளி வந்தேன்னா 50 வரைக்கும் வருது. ஸோ ஒரு கண்டிப்பாக வந்து அவங்க கிளைம் பண்ணுறதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து உங்களுக்கு
நாய்ஸே, அதாவது ப்ரொஜெக்டர் ஓடுதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சைலண்ட்டான ப்ரொஜெக்டர் இது. சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு நாய்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டரால் ஜென்ரேட் பண்ணாது. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாதிக்காது. எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தனியாக வந்து இந்த நாய்ஸ் வந்து சில ப்ரொஜெக்டில் வந்து தெரியும். பட் இந்த ப்ரொஜெக்டில் வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நாய்ஸ் டெஸ்ட் அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க, இந்த ப்ரொஜெக்டரோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதில் இருக்கிற செட்டிங்ஸ், ஆடட் அட்வான்டேஜ் எல்லாத்தையும் வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இது திருப்பி வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். லூமன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் 11,000 கொடுத்துருக்காங்க. ஸோ லூமன்ஸ் வந்து 11,000 இதில் வரல அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து லைட் போட்டாலும் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சவுண்ட் வந்து சூப்பராக இருக்குது. சரிங்களா? இது 2. அதுக்கப்புறம் உங்களுக்கு கலர் கேமரா யூஸ் பண்ணிக்கிறதுனால கான்ட்ராஸ்ட் ரேஷியோ நல்லா பூஸ்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லாகவே அட்வான்டேஜ் சைட். அதேமாதிரி நாய்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. உங்களுக்கு மைனஸ் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு எஜில் வந்து கொஞ்சம் பிளர் வந்து உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 70,000 கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ப்ரொஜெக்டர் தான். நீங்கள் தாராளமாக போய் வாங்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ப்ரொஜெக்டரோட லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ கமெண்ட்டில் வந்து இதை பற்றின வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் எழுதி பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.